உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட்? என்னோட நேம் முத்துச்செல்வி. நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சங்கரங்கோல் நியர்பைலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் 264, கம்யூனல் ரேங்க் 140. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ரேடியாலஜி முடிச்சிருக்கேன் அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? 2023 அக்டோபர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த டைம் நான் போஸ்டிங் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தேன். எனக்கு லாஸ்ட் டே கவுன்சிலிங்னால பிசி சீட் ஃபில் ஆயிடுச்சு. இந்த டைம் நான் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் எடுத்திருக்கேன். எத்தனை கேள்விகள் போட்டீங்க மேம் சரியா? 154 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து நான் 163 கொஸ்டின் போட்டிருந்தேன். கட் ஆஃப் 164, 1 மார்க்கில் மிஸ் பண்ணேன். இந்த டைம் தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்ற தமிழ் நான் ஸ்கூல் புக் தான் படிச்சிருந்தேன். இந்த டைம் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த மெத்தடுக்கு நான் படிக்கல, ஆனால் சிலபஸ் படிச்சிருந்தேன். கிராமரை நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தேன். 84 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன் தமிழில். தமிழுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? ஸ்கூல் புக் தான் ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நிறைய யூடியூப் சேனல், நியூ சாரோட யூடியூப் சேனல், நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய இந்த கிராமர் ஆஸ்பெக்டில் நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? மேக்ஸ் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் மேக்ஸால் தான் எனக்கு டவுனாக ஆகுச்சு. இந்த டைம் அதுக்காக தான் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணேன் டைம் மேக்ஸ். அதுக்கப்புறம் இந்த டைம் நான் 20 கிட்ட போட்டனால எனக்கு மேக்ஸில் நான் கொஞ்சம் வீக்காக, அதனால் இந்த டைம் 20 போட்டிருந்தேன். மேக்ஸுக்கு ரீசனிங்க்கு எந்த மாதிரி படிச்சீங்க? ரீசனிங் நான் யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஞானவேல் சார் அவங்களுடைய ஆன்லைன் கிளாஸும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னு சொல்லலாம். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க நம்மளுக்கு அந்த டாப்பிக்கோட ஐடியா வந்து கிடச்சிருச்சு. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஜிஎஸ்ஐ இப்போ கரண்ட்டில் வந்து நம்மளுக்கு யூனிட் 5 and 6 தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாலிட்டி எப்பவும் போல். சயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால் அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் தேவையில்லை. மேக்ஸிமம் பாக்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி புக் பேக் கவர் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி மேஜர் இதை நல்லா படித்தாலே கரெக்டாக ரீச் பண்ணிடலாம். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? கண்டிப்பாக நோட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஒவ்வொரு டாபிக் நான் 23 படிக்கும் போதே நான் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய யூடியூப் தான் அதுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டாப்பிக்கை போட்டு அதில் அடிச்சோனாலே நம்மளுக்கு இப்போ பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் போட்டாலே நம்மளுக்கு நிறைய யூடியூப் சேனல் வரும், நிறைய இதில் வரும். அதில் எது நம்மளுக்கு பெட்டராக இருக்கோ, ஈஸியாக நம்மளுக்கு கன்வே ஆகுதோ விஷயம், அதில் நம்ம எடுத்து படித்தாலே போதும். நோட்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களோட ரிவிஷன் மெத்தட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் வந்து டேஃபில் நான் வந்து சங்கரங்கல் பிரான்ச்சில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அங்கே கொடுக்குறது தான் அப்படியே அவங்களோட டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி நான் எழுதுறது. அங்கே ரிவிஷன் ஷெடியூலும் போட்டுருவாங்க. ஒரு வீக்லி ரிவிஷன் இருக்கும், 2 யூனிட் முடிச்சோடனே ரிவிஷன் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போனாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த டைம் தமிழ் கொஸ்டினை பார்த்து நிறைய பேர் பதட்டப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயம் பண்ணாமல் இருந்தால் இந்த டைம் கண்டிப்பாக நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தமிழ் தரல. அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்தேன். ஜிஎஸ்ல நான் மாடரேட்டாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் போனேன். தமிழ் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நல்ல தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டின் அதுக்கப்புறம் கூட அட்டன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிஞ்செல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணிட்டோம்னாலே போதும். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்ச கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணாமல் போட்டாலே நம்ம கண்டிப்பாக ரீச் ஆயிடுவோம். நிறைய தேர்வுகள் எழுதின பிறகு இந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆமாம், இது வந்து எனக்கு எங்கே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, நம்ம நார்மலாக நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் அட்டன் பண்ணுவோம்ல, ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டோன்னா அங்கே வைக்கிற டெஸ்ட்லேயே நம்மளுக்கு 100 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எழுதுவோம். அதுலேயே நம்ம இது ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி எழுதிடணும். மார்க் டெஸ்ட் நான் ஒரு 50 டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த 50 டெஸ்ட்டுமே 50 அட்டம் மாதிரி நம்ம அட்டன் பண்ணிடணும். அப்போ இது மெயின் எக்ஸாம் நம்மளுக்கு 51 மாதிரி தெரியும். அது ஃபஸ்ட் அட்டம்ப்டாகவே நமக்கு அதே மாதிரி அங்கேயும் ஃபஸ்ட்டு ஓவர் கொடுக்குறாங்களா, என்ன மெயின் எக்ஸாமில் என்னென்ன பண்ணுவோமோ அதே தான் ஃபாலோ பண்ணோம். நம்ம கொஞ்சம் கூட அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா அதே இது இங்கே வந்துடும் நம்மளுக்கு. இந்த மார்க் டெஸ்ட்லாம் போடுறீங்க இல்லையா, அந்த எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? நம்மளுக்கு எவ்வளோ சரியாக வந்திருக்கு, எப்படி நம்ம ஃப்ளூக்கில் சரியாக போட்டோமா இல்லை தெரிஞ்சு சரியாக போட்டோமா, ஏன் இது தப்பாச்சு அப்படின்ற அனலைஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுதி முடிச்சோடனே இப்போ எங்களுக்கு டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டியூஸ்டே வந்து அந்த டெஸ்ட்டுக்கான டே தான். அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன போர்ஷன் படித்தோம், ஏன்னா நம்ம கொஞ்சம் போர்ஷனாக தான் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கொஞ்சம் போர்ஷன்லேயே நம்ம எந்த அளவுக்கு பார்த்துறணும், அதுதான் அங்கே மெயினாக. அதிலே நம்ம வந்து கரெக்டாக எத்தனை கொஸ்டின் போட்டோம், எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சு மிஸ்டேக் பண்ணோம், டபுள் ஆப்ஷனில் நிறைய கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடணும். இப்போ ஒரு 20 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னா அந்த 20 வந்து எதுலலாம் வந்திருக்கு, ஒருவேளை நம்ம அந்த டாபிக் படிக்காதனால வந்திருக்கா, இல்லை அந்த கொஸ்டின் நம்மளுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லாதனால இருக்கான்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலே நல்லது. இப்போ புதுசாக ஒருத்தவங்க படிக்க வராங்க டிஎன்பிஎஸ்சிக்கு, அவங்க எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ நம்மளுக்கு யூடியூப்பில் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம தனியாக அகாடமிக் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே இல்லை. யூடியூப்பே நம்ம சர்ச் பண்ணி நம்ம நல்ல கன்சிஸ்டன்சியாக நம்ம கரெக்டாக எடுத்து சிலபஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு போதும்.
நீங்கள் சிலபஸ் வைஸ் படிப்பீங்களா இல்லை புக் வைஸ் படிப்பீங்களா மேம்? ரெண்டுமே படிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம புக்கை கூட ஒரு டைம் ரீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் அதில் எதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம படிச்சுட்டா போதும். சிலபஸை ஃபில்டர் பண்ணாலே நம்மளுக்கு போதும் தான். முன்னாடிலாம் வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்லாம் அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த மாதிரி படிக்கணுங்க? இப்போ அந்த மாதிரி தேவையில்ல. நம்மளுக்கு வந்து செய்யுள் அதிகமாக நம்மளுக்கு கேட்கறதில்ல. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு இதுவுமே எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. அதிகமாக செய்யுள் பாட்லாம் அதிகமாக படிப்போம். இப்போ அப்படி கிடையாது. கிராமர் அதிகமாக படிக்கணும். நிறைய வெக்காபுலரி மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு 7 யூனிட்ஸாக தமிழே நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் லாஸ்ட் 7th யூனிட்லேருந்து ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே தான் மெமரி ஏரியா. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற ஏரியா தான். பிரித்தலுகா இருக்கட்டும், சேர்த்தலுகா, மைங்கொலி பிள்ளைகள் அதெல்லாம் நம்ம நிறைய வெக்காபுலரி மாதிரி மைண்டில் வச்சுக்கிறது தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். ஆனால் பின்னாடி இருந்து 7th யூனிட்லாம் நம்ம படித்தாலே அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே நம்ம தமிழ்லேயே நம்மளுக்கு 7 யூனிட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் 7th யூனிட் வந்து நம்மளுக்கு திருக்குறள் அந்த மாதிரி உரைநடை சம்மந்தமாக இருக்கும். அதை நம்ம கவர் பண்ணால் அதுதான் நம்மளுக்கு ஸ்கோர் ஏரியா. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 84 போடுறோன்னா அங்கேருந்து மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தாலே 80 கிராஸ் ஆயிரும். அதில் தான் மிஸ்டேக் பண்ணி 75 கிட்ட வந்தால் தான் நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். இப்போ எல்லாருமே தெரிந்ததை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியாத கேள்விகளுக்கு எப்படி விடையளிக்கணும், அதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்றது சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னா அது இப்போ அது எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று வந்து சுத்தமாக தெரியாமல் இருக்கிறது ஒரு ஒரு பக்கம் இருக்குது. இல்லைனா அதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இருக்கிற ஒரு க்ளூவில் நம்மளுக்கு ஒரு சின்ன இது வரும். நம்ம எங்கேயாவது படித்தது, கரண்ட் அஃபேரில் படித்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலேஜ் வரும். அதை வச்சு நம்ம எடுக்கலாம். 4 ஆப்ஷன் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிவிட்டு எலிமினேஷன் மெத்தட் தான் இதுக்கு நல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதில் 2 இதை யூஸ் எலிமினேட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒன்று வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லக் இருந்தால் நம்மளுக்கு அந்த ஒன்று வந்து கிடச்சிரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த அந்த டாப்பிக்கை விட்டு எது வெளியில் போகுது அதை கொஞ்சம் இது பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கடந்த முறை எனக்கு கட் ஆஃபில் கிடைக்கல, 1 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த அட்டம்ப்டில் ஆனவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சஜஷன்ஸ் சொல்லுவீங்க? இப்போ எனக்கு லாஸ்ட் டைம் கிடைக்காம போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கிடைச்சிருந்தாலும் நம்ம நினச்ச டிபார்ட்மெண்ட், நம்ம நினச்ச ஸ்டேட்டில் அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்க முடியாது. நம்ம நினச்ச ஊரில் எடுக்க முடியாது. ஆனால் இந்த டைம் வந்து நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு டே நம்ம கவுன்சிலிங் வந்திருப்போம். அதுதான் இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி நாங்கள் குரூப் 2 கூட அச்சீவ் பண்ணதுக்கு இப்போ கரண்ட்டில் எல்லா எக்ஸாமும் அவைலபிளாக இருக்குது. இந்த இயருமே நம்மளுக்கு 26ல் எல்லா எக்ஸாமும் இருக்குது. அதில் நம்ம பெரிய லெவலில் போகலாம். இங்கே இருக்கிறத பேஸை நம்ம விட்டுட்டா கூட நம்ம பெரிய இதுக்கு தான் நம்மளுக்கு விடுறாங்க. நம்மளே நம்ம நினச்சிட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதா. வெளியிலேருந்து நம்ம கொடுக்குறத விட நம்ம செல்ஃபாக மோட்டிவேட் ஆகிட்டு அடுத்த எக்ஸாம் மூவ் ஆகிறது தான் நல்லது. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? இப்போ ஆர்டர் வாங்கிட்டு வந்தது, ஃபோட்டோ எடுத்தது ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபுல் அண்ட் சப்போர்ட் வந்து எங்கள் அண்ணா தான். அண்ணா வந்து இப்போ 2 இயர்ஸ் சர்வீஸில் இருக்கிறாங்க. எனக்கு அவங்களோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்ததே அவங்களோட இது தான். அவங்க தான் எனக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாமே அவங்க தான் சொல்லி கைட் பண்ணாங்க. எனக்கு அவங்க சப்போர்ட் இருந்தனால நான் ஈஸியாக மூவ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு இப்போ எல்லாருமே வந்து மோட்டிவேட்டடாக எல்லா நாளும் படிக்க முடியாது. நமக்கு செல்ஃப் டவுன் ஆகும். ஒரு நாள் படிக்கவே தோணாது. அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நம்மளுக்கு படிக்காதனால நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நான் வந்து என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பேன்னா இப்போ நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக படிக்க தோணிடும். இப்போ நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டோம், நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இது எப்படி இருக்கும், அப்போ நம்ம இப்படி இங்கே நம்ம லேசாக இருக்கிறது தப்பு அப்படின்னு அப்போவே நம்மளுக்கு தோணிடும். நம்ம இங்கே மிஸ் பண்ணுற ஒவ்வொரு டைமும் அங்கே யாரோ ஓடிட்டு தான் இருக்க போகிறாங்க, அவங்க போஸ்டிங் எடுத்துகிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம இங்கே யோசிச்சுட்டு இருக்க டைமில் 2 கொஸ்டினை படிச்சுட்டா கூட மார்க் போட்டுடலாம். நம்ம பெருசாக ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சிலபஸ் நம்ம வந்துருவோமா, இந்த வேக்கன்சிக்குள்ளே வந்துருவோமா, அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம பண்ணுறதை கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடலாம். 2026 தேர்வு வரப்போகுது. அதை எழுதக்கூடியவங்களுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ்? என்னோட நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிடுங்க. சிலபஸை கரெக்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. எதையும் ஒமிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ஒமிட் இல்லை ஈஸியான சப்ஜெக்டில் நம்மளுக்கு நம்ம எல்லாரும் ஒமிட் பண்ணுற இடத்துல நம்மளும் ஒமிட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் ஈஸியாக கொஸ்டின் கேட்டால் இதாயிரும். மற்றவங்களேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ, ஒருத்தவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா மேக்ஸில் ஃபுல்லாக எடுக்கிற ட்ரை பண்ணிடணும். சில பேர் பாலிட்டி நல்லா படிப்பாங்க, அப்போ பாலிட்டி கொஸ்டின் 15 கொஸ்டின் இருக்குன்னா அதை கண்டிப்பாக அது 15 போடுற மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறோமோ அதை ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு வராததை கொஞ்சம் ஓரளவாவது அதில் ட்ரை பண்ணி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் கொண்டோம்னா நல்லாயிருக்கும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கா? நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, ஃபோன் உங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக இருந்ததா? சோஷியல் மீடியா பயன்பாடுகள் உங்கள் படிக்கிறத வந்து கம்மி பண்ணுச்சா? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அடிக்ஷன்லாம் நம்மளுக்கு வரும். நான் வந்து டெஸ்ட் பேட்ச்சில் நான் வந்து இதாக இருந்தனால அங்கே கொடுக்குற டெஸ்ட் பேட்ச்சில் மூவ் ஆகிறதுக்கே டைமே இருக்காது. அந்த மாதிரி நம்மளே பிஸி ஷெடியூல் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். பெருசாக நான் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்.
இந்த ஜேர்னி உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க? நம்ம ஸ்கூல்ல படிச்சது தான் இங்கேயும் படிக்கிறோம். ஆனா அப்ப படிச்சதுக்கும், இப்ப படிச்சதுக்கும் வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா, அப்ப நம்மளுக்கு கொஞ்சமான என்ன சொல்றது? மெச்சூரிட்டி அப்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்ததால அது இருக்கும். எப்படி இருக்கு? அப்ப படிச்சதுக்கு, இப்ப படிச்சதுக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கதா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன லெசன் சொல்லிக் குடுத்தது இந்த ஜேர்னி? எனக்கு நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நார்மலா இங்க வரும்போது, பெருசா இதுக்காக இவ்ளோ நான் ட்ரை பண்ணுவேன்னு நான் நெனச்சேன். நானே நெனைக்கல. ஏன்னா இந்த ஃபீல்டுக்காக அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட்ல நெறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நார்மலா படிச்சது தான். ஆனா செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் தெரிஞ்சுச்சு ஒரு மார்க்லயும் நம்மளுக்கு முன்னாடி எவ்ளோ பேர் இருக்காங்க. இது எவ்ளோ பெரிய எக்ஸாம்ங்கிறத நான் அப்பதான் அனலைஸ் பண்ணேன். ஒரு மார்க்ல நம்ம போயிருக்கோம்னா, அப்ப எவ்ளோ பேர் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுச்சு. நம்ம நான் எனக்கு நான் எப்பவுமே நெனச்சுப்பேன் என்னன்னா, இந்த ஃபீல்டுல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்ம இருந்துறணும். அதுதான் முக்கியமானது.